ரத்தம் புதுசா எப்படி தெரியுமா ஊறுது? ரத்தத்தில் உள்ள பொருளை எடுத்த ரத்தமே ஊறுது. அப்ப ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா இருந்தாதான் புது ரத்தம் உற்பத்தி ஆகும். புது ரத்தம் தான் அனைத்து நோய்களையும் குணப்படுத்த மருந்து. ஒரே வார்த்தை சொல்றேங்க, கெட்டு போன ரத்தம் தான் எல்லா நோய்க்கு காரணம், சுத்தமான ரத்தம் தான் எல்லா நோய்க்கும் மருந்து. அதான் விஷயமே அவ்வளவுதான். அப்போ நம்ம கையில் என்ன இருக்குது? ரத்தத்துல எல்லா பொருளையும் நல்ல பொருளா, நல்லா கவனிங்க, வார்த்தை கவனிங்க, எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான அளவு வைக்கணும். முக்கியமான வார்த்தை. முதல் ரெண்டுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான அளவு வைக்கிறது நமது வேலைங்க. அதை சொல்லி கொடுத்துருவாங்க. ரத்தம் ஊறுறது உடம்போட வேலை. ரத்தம் ஊறிடுச்சுன்னா எல்லா செல்லுக்கும் போதுமான சத்து கிடைச்சதுன்னா செல்களுக்கு அறிவு வந்துடும். அது நம்ம வேலை இல்லை. 5 சொன்ன இல்லைங்களா? 5ல் 3 தான் நம்ம கிட்ட இருக்கு. என்ன 3? இங்க பாருங்க, ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான அளவு வைக்கிறது, மனசை ஒழுங்கா வச்சுக்கிறது, கழிவு இல்லாம வாழ்றோம். இவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க. கழிவு இல்லாம வாழ்றது எப்படின்னு பார்த்தாச்சு. மனசை எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறதுன்னு அப்புறம் பார்க்கலாம். இப்ப எங்க வரோம்? நம்ம ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான அளவு வைக்கணும். இதுதாங்க உலகத்தில் எல்லா நோயை குணப்படுத்துற மருந்து, இயற்கையான மருந்து. இது புரிஞ்சதுன்னா அடுத்தது போலாங்க. சரி, ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கணும்னா முதல்ல ரத்தத்துல எத்தனை பொருள் இருக்கும் தெரியுங்களா? கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம்னு லிஸ்ட் போட்டே போலாங்க. வைட்டமின் A, B, B12 அப்படின்னு போட்டா அது வாட்டுக்கு போட்டுக்கலாம், 100 200 போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம வசதிக்காக ரத்தத்தில் உள்ள எல்லா பொருளையும் 5 குரூப்பா பிரிச்சுட்டேங்க. சொன்ன ஆச்சரியமா இருக்குங்க. பெருசா மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாங்க. உணவின் மூலம் கிடைக்கும் பொருள்கள் ஒன்று, காற்றின் மூலம் கிடைக்கும் பொருள்கள் ஒன்று, தண்ணீரின் மூலம் கிடைக்கும் பொருள்கள் ஒன்று, தூக்கத்தின் மூலம் கிடைக்கும் பொருள்கள் ஒன்று, சூடு உழைப்பின் மூலம் கிடைக்கும் பொருள்கள் ஒன்று. ரத்தத்துல மொத்தம் 5 வகை உணவு, 5 வகை மெட்டீரியல் தான் இருக்குது. அது சாப்பாட்டில் கிடைக்குது, தண்ணியில கிடைக்குது, தூக்கத்துல கிடைக்குது, மூச்சு காத்துல கிடைக்குது, உழைப்புல கிடைக்குது. இது 5 தவிர வேறு எதுவுமே கிடையாது.